நிலா, நீர், காற்று, நெருப்பு, இந்த 5 இருக்கிறது. 5 அலைகளும் அதன் உடலிலே இருக்கிறது. இப்பொழுது அகம் அதை பயன்படுத்தி கொண்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழலிலிருந்து அதே பஞ்சபூதங்களிலிருந்து ஆற்றலை கிரகித்துக் கொள்ளும் தன்மை பெற்று விடுகிறது. அந்த வகையிலே சூரிய ஒளி, பிறகு தான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே உள்ள நீர், காற்று, இவற்றை இணைத்து தனக்கு தேவையான உணவுப் பொருளை அது தந்து விடுகிறது. இதுதான் ஓரறிவு உயர் பரிணமிக்கும் விதம். அதிலே ஒரு பிரிவு தனக்கு தேவையானவற்றை தயாரித்துக் கொள்ள முடியவில்லை, அதுவும் ஓரறிவு தான். அது என்ன செய்கிறது? உணவுப் பொருள் தயாரிக்கின்ற ஒன்றை உண்டு வாழ ஆரம்பிக்கின்றது. இவ்வாறு ஆரம்பித்த ஒரு பிரிவு பிறகு விலங்கினமாக உயர்ந்தது. ஆனால் தானே தனக்கு தேவையானதை தயாரித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்ற ஓரறிவு தொடர்ந்து மேலும் வளர்ச்சி அடைந்தாலும், பல்வேறு வகையான மாற்றங்களை ஏற்றுக்கொண்டாலும், அது ஓரறிவு நிலையோடு நின்று அது இன்றைக்கு நாம் காணக்கூடிய தாவரங்களாக மாறிவிட்டன. இந்த தாவரங்கள் தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் வாழ்வளிப்பதாக, உணவளிப்பதாக அமைந்திருப்பதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் இறைவன் எல்லா நிலையில் இருந்தும் எல்லா ஜீவன்களுக்கும் உணவளிக்கும் ஒரு பங்கீடு முறையை வகுத்து வைத்திருக்கின்றோம். பிற உயிரினங்கள் அனைத்தும் அதைத்தான் சார்ந்து வாழ்கின்றன. புலியை எடுத்துக்கொண்டாலும் அது தனக்கு தேவையான ஆற்றலை தாவரத்திலிருந்து தான் எடுத்துக்கொள்ளுகிறது. மான் புல்லை தின்னுகிறது, அங்கே அந்த ஆற்றல் அதற்கு வந்து விடுகிறது. அந்த ஆற்றலை மேற்கொண்டு புலி தின்னுகிறது. இந்த வகையிலே ஓரறிவு தாவரத்தை சார்ந்துதான் இந்த உலகிலே எல்லா ஜீவன்களும் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த ஓரறிவு தாவரம் விளக்குனா இன்றைக்கும் நேரம் பத்தாதுங்கிறதுக்காக நான் அதை சொல்லவே இல்லை. காலையில் இறைவனுடைய மாட்சி அவ்வளவு பெரிய மாட்சி. எந்த ஒரு ஜீவன் ஒரு துன்பத்தில் இருந்தாலும் அது அங்கே வந்துவிடும். அதுதான் எல்லாம் மழையே இல்லாம எல்லாம் வாடி ஆகிறது என்றால் அவைகள் எழுப்புகின்ற எண்ண அலைகள் வான்காந்தத்துல மோதி மீண்டும் அந்த வான்காந்தமே மழையாக வந்து மீண்டும் தாவரத்தை தளிரச் செய்கிறது, மீண்டும் உணவு கிடைக்கிறது. இது இங்கு தேவை என்று எழுப்பினா போதும். நேராக ஒரு ஜீவன் எழுப்புகின்ற அந்த குறைவு உணர்வு வான்காந்தத்தில் மோத, வான்காந்தம் ஏற்ற வகையிலே மாற்றம் பெற்று மழையாக வர, தரையிலே உள்ள மற்ற பொருட்களோடு இணைந்து அது ஊட்டச்சத்தாக தாவரங்கள் செழிக்கக்கூடிய ஆற்றலாக வந்து விடுகிறது. அதுதான் ஃப்ராக்ஷன் டிமாண்ட் டோட்டாலிட்டி சப்ளைஸ்ன்னு சொன்னதை. இதைத்தான் எல்லாத்துக்கும் இறையருள் வகை செய்து கொண்டே தான் இருக்கின்றது. தேவையென்ற உணர்வு வந்து விட்டால் இருப்பாக உள்ள அந்த பூரண பொருள் முறையாக மாற்றம் பெற்று அதை அழித்து விடுகிறது. இதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இந்த விரிவாக சிந்திக்கிற போது தான் இது தெரியுது. இல்லாட்டி எங்கேயோ கடவுள் ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு செங்கோலை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நடத்துறாங்கிற ஒரு கருத்து தான் வந்து விடும். அது இந்த காலத்துக்கு சரியா வர்றதில்லை. அதோடு தான் நம்ம குழந்தைகள்லாம் நம்ம சொல்றதை கேட்க மாட்டது. ஆமா, அந்த காலத்துல எதையோ சொன்னத்தை வச்சுக்கிட்டு இப்போ சொல்லிட்டு இருக்கிற ஒரு எறும்பை போட்டு மூடி வச்சு விட்டா அது யாரு ஒரு அரிசி கொண்டு வந்து போடுவா? நம்ம இதுல பிராணத்துல வருது இல்லையா? தமிழை திறந்து பார்த்தா அதுல கொஞ்சம் அரிசி வருது. இப்ப போட்டு உங்க குழந்தை வந்து கேட்டா என்னத்தை சொல்லுவீங்க? முடியாது. அது என்ன கருத்தை சொல்ல வந்தாங்கன்னா, எங்க இருந்தாலும் ஒரு ஜீவனுக்கு இறையருள் தேவையானதை அளிக்குங்கிறத தான். அப்போ இதை புரிஞ்சுக்க முடியல இந்த தத்துவத்தை, காந்த தத்துவத்தை. அப்போ இப்படி ஒரு கதை போல சொல்லி அளித்தான் என்று சொல்லி எல்லாரையும் நம்ப வைத்தார்கள். இப்ப போய் சொல்லி பாருங்க, யாராவது நம்புவாங்களான்னு? எல்லாம் அவங்க காலத்தோட தூக்கி போட்டுவிடு, எல்லாம் இங்கெல்லாம் எங்கள்கிட்ட செல்லாது, நாங்கள்லாம் விஞ்ஞானிகள்னு சொல்லி போடுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட நிலையிலே இந்த தத்துவத்தை விளக்க விட்டாமன்னா போதும். அதுதான் இந்த ரைட்டு டைம் இந்தியா. இப்போ அதுல தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். அதை நாம எல்லாரும் மீண்டும் மீண்டும், அதுவும் குறிப்பாக உங்களுக்கு மத்தியிலே நான் இதை சொல்லுகின்றேன்னா, இது நேரடியாக அங்க நமது குழந்தை செல்வங்களுக்கு போய் சேர வேண்டிய நேரம் இது. இதை பொறுப்பாக நாம் ஏற்றுக்கொண்டு தெரிந்து கொண்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இப்போ தெய்வ நம்பிக்கை இல்லாம போயிட்டு போயிட்டு போயிட்டுன்னா அதுக்கு என்ன பண்றது? யாரையும் சொல்ல முடியாது. காலத்தால விளக்கம் மறந்து போச்சு. வெறும் பழக்கம் மட்டும் இருக்கிறதுனால முரண்பாடு இன்றைக்கு சமுதாயத்தில். அதனாலதான்
அடிக்கடி நான் இதை விரிவாக சொன்னதையே கூட பல சமயத்துல திரும்ப சொல்லுவதற்கு காரணம் என்னன்னா, இதை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம செய்யறது சரியான வழிபாடு, இறை வழிபாடு தான், வேற ஒன்றுமே கிடையாது. வழிபாடுங்கிற வார்த்தையை எடுத்து பிரித்தாலே தெரியும். வழிபடல், அண்டர்ஸ்டாண்டிங் தி லா ஆஃப் நேச்சர், இயற்கை சட்டங்களை புரிந்து கொண்டு அதுக்கு இசைவாக நடத்தல் தான் வழிபடுதல். வழிபாடாச்சு, இறை வழிபாடு. அந்த வகையில வந்துவிட வேண்டும். அதற்கு ஏற்பதான் மகரிஷி என்ன செய்கின்றார்கள், இந்த தத்துவங்களை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றிலும் வேகம் பெற்ற இறைநிலை விவேகமாகவும் செயல்பட்டு அறிவாக இருந்து கொண்டு அனைத்திலும் நடத்தி கொண்டிருக்கின்றான் என்ற போது உயிரினமாக பரிணமித்த விதத்தை நமக்கு தருகின்றார்கள். அதுல முருகேசன் எங்க கேள்வி கேட்டவரை காணும். அவர் எங்க இருந்தாலும் காதுல வாங்கிக்குவார். ஏன் ஒரு வாய் மீதி எல்லாம் கண்ணு 2 காது 2, வாய் மட்டும் ஏன் 1 வச்சாங்கன்னு அங்கேயே வேற அவங்க வீட்டுக்காரவங்கள்ட்ட வேற கேட்டுக்கிட்டு இருந்தாரு. ஐயா சொல்ல போறாங்க, நான் போறேன்னு. இருந்தாலும் அவர் எங்க இருந்தாலும் கேட்டுக்குவார். இப்ப நம்ம அதை விளக்குவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அவர் தான் கேட்டாரு, ஏன் ஒரு வாய் வந்து விட்டார். இப்போ ஓரறிவு ஜீவன்ல காந்த களம் தான் பயன்படுதுன்னு சொன்னோம். காந்தத்தின் மூலமாக ஒன்று பெற்ற அறிவை இன்னொன்று பெற ஆரம்பித்த போது அவை நெருங்கி நிற்க ஆரம்பித்தன. நெருக்கத்தின் உச்சத்திலே என்னாச்சு, அந்த செல் சுவர்கள் கரைந்தன. ஒன்றினது பதிவு மற்றொன்றுக்கு பரிமாறிக்கொள்ளப்பட்டது, பிறகு பிரிந்ததுங்கிறத பார்த்தோம். அதுதான் கருமையம் இங்கேயே ஆரம்பிச்சுட்டு இப்படி பரிமாற்றிக்கொள்ள திரும்பி அவை பிரிந்து செல்ல என்ற நிலையிலே ஆரம்பிக்குது. அப்புறம் இதுக்கு இடையில இன்னும் ஒரு நிகழ்ச்சி காலையில சொல்ல ஆரம்பிச்ச நேரம் இல்லாம விட்டாச்சு. இப்போ காந்தத்தின் மூலமாக ஒன்றை ஒன்று தெரிந்து கொள்ற அளவுதான் இது வரைக்கும் வந்திருக்கிறோம். அப்புறம் உணவு தேடும் படலத்துல வர்ற போது, இதுக்கு உணவு தேவைப்படுற போது இது என்ன செய்து அப்படியே நகர்ந்து போகுது. அப்போ தன்னுடைய காந்தத்தை தான் முன்னாடி விரித்து இதனுடைய தன்மையை அது உணர்ந்து கொள்ளுது. இது தனக்கு ஏற்ற உணவு தான் நினைச்சு முன்னோக்கி போற போது இது என்ன செய்து, இதனுடைய இந்த ஜீவன் இந்த ஒன்றினது காந்தத்தை ஏற்று தெரிந்து கொண்டு தன்னை விட வலுவானது ஒன்று வருகிறது என்று இது வேகமா இப்படி போகுது. இது தனக்கு உணவு தேவை என்று இதுவும் வேகமாக நெருங்கி என்ன செய்து விடுகிறது, ஏற்றது தானான்னு முன்பகுதியை பார்க்குது, ஏற்றதா இருக்கு. உடனே அந்த இடத்த உடைச்சிக்கிட்டு அது நேரம் அது அப்படியே உள்ள வாங்கிடும், இங்க வந்துடுது. இப்போ அதை சாப்பிட்டு விட்டது. வாய் போல, அது வாயானா வாய் கிடையாது, வாய் போல அந்த இடத்துல, ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரம் தாமதிச்சு அதை கிட்ட ஓடி போயிடும். அதனால நியரஸ்ட் பாயிண்ட் எதுன்னா இது இப்படி கிட்ட வந்தாச்சு, இந்த இடம் தான் இருக்கு. அப்போ இதுக்கும் உள்ள ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இதுதான். அந்த இடத்தை திறந்து கொண்டு இதை உள்ளே வாங்கி கொள்ளுகிறது, அப்புறம் மூடிக்கொள்ளுகிறது. சீரணித்து விட்டது, தனக்கு ஆற்றல் வந்து விட்டது, மீண்டும் வாழ்கிறது. மீண்டும் ஆற்றல் தீர்ந்து போச்சுன்னு வச்சுங்க, இன்னொரு முறையும் அதையே தேடுகிறது, அங்க இருக்குது அது. அப்போ இங்க போய் அந்த உணவுப் பொருளின் தன்மையை இது தெரிந்து கொள்ளுகிறது. இங்கே மாற்றி இந்த காந்தத்தை மாற்றி தனது உயிராற்றலை காந்தமாக மாற்றி அதை பயன்படுத்தி இதன் தன்மையை தெரிந்து கொண்டு அப்பவும் கிட்ட போகுது. அது விலக இது முன்பகுதியவே மீண்டும் திறந்து கொண்டு உட்கொள்ள என்று தொடர்ந்து துரத்திக்கிட்டே போற போது, இப்ப நம்ம குழந்தைங்க ஓடுற போது வேகமாக பின்னாலேயே ஓடுவான். டக்குன்னு சட்டை முடிஞ்சதுன்னாக்கா அதுதான் பிடிப்போம். ஏன்னா அது சுலபமா இருக்கு, கிராஸ்பிங்க்கு போய் கைய பிடிக்கிறதுக்கு முன்னாடி அதை டக்குன்னு பிடிக்கிறோமா. அதே போல இது என்ன செய்யுது, விரட்டிக்கிட்டே போய் முன்பக்கத்தால அதே சமயத்துல அதை தெரிந்து கொள்ள வேண்டும். முன்னாடி போயிட்டு இருக்கிறது நமக்கு ஏற்ற உணவு தானான்னு கன்வெர்ட் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்ட வெளிப்படுத்தி கொண்டே அதை தெரிந்து கொள்ளுகிறது. அதே சமயத்துல நெருங்குகிறது. அது வரைக்கும் அங்க நிற்குமா, இதன் காந்த ஆற்றலை உணர்ந்து கொண்டு அது ஓடுகிறது. அப்படி துரத்தி பிடிக்கின்ற தன்மையில முன்பகுதி கிட்ட இருக்கு, அந்த பகுதியை திறந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளுகிறது. அதனால கால ஓட்டத்துல இந்த முன்பகுதி ரொம்ப சென்சிட்டிவா போச்சு. ஜீவகாந்தத்தை மாற்ற
இரையை தேட என்ற அளவில் முன்பகுதி ஸ்பெஷலைஸ் ஆகி போச்சு. அப்போ முன்பகுதி திறந்து கொண்டு உள்ளே வாங்கி கொண்டது. உள்ள போனது என்ன ஆகும்? சீரணிக்கிறது. சீரணிச்சது போக மீதி கழிவு பொருள் இருக்கும் இல்லையா, அது இருக்கு. இப்போ இது முன்னாடி போற போது டெட் மெட்டீரியல் தானே, கழிவு பொருள் பின்னோக்கி வரும். இது முன்னாடி போற போது கழிவு பொருள் உள்ள இருக்கிறது பின்னோக்கி, அது இங்க தள்ளுது. இது ஒவ்வொரு டைம் முன்ன போற போது டெட் மெட்டீரியல் பின்னால வர்ற போது பின்பகுதியை உடைத்து கொண்டு வெளியில வர ஆரம்பிக்கும். இதுதான் பிற்காலத்துல ஆசனவாயாக மாறிவிட்டது. முன்பகுதி உணவை கொள்ளவும் பின்பகுதி கழிவை வெளியேற்றவும் என்ற நிலையில வந்து போச்சு. நீங்க இந்த பரமேசியான்னு ஒரு ஆர்கானிசம் இருக்கு, அதுல பார்த்துருக்கீங்கன்னா இப்படி இருக்கும், எல்லாம் இருக்கும். இது வாயாட்ட லேசான ஒரு பிளவு போல இருக்கும். இது வாயான்னா ஸ்பெஷலைஸ்டு வாய் கிடையாது, நாக்குக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா இந்த பகுதியை பயன்படுத்தி தான் அது தனது உணவை உட்கொள்ளுகிறது. அமீபாவில எல்லாம் எந்த இடத்துல வேணுமானாலும் உடைத்து கொண்டு உள்ள வாங்கிக்கும். ஆனா இதுக்கு மேம்பட்ட ஒரு நிலையில இந்த ஜீவன் என்ன செய்கிறது? இந்த பகுதியின் மூலமாக தனது, ஏன்னா இந்த இடம் இருக்கு பாருங்க, இதுதான் இந்த கன்வர்ஷன் சென்டர். சிவகாந்தத்தை மாற்றி 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 அதையே பயன்படுத்தி பயன்படுத்தி ஒரு பிளவு போல வர ஆரம்பிச்சு என்ன ஆகுது? இதையே பயன்படுத்துற போது அது வாய் போல அமைந்து போயிடுது. இன்னும் லேட்டர் அப்போ இங்க எந்த உணர்வு வந்திருக்கு? ரெண்டாவது உணர்வு வந்திருக்கு, சுவை உணர்வு. முதல்ல சிவகாந்தத்தை அழுத்தத்தால மட்டும் பார்த்து தனக்கு தேவையை நிறைவு செய்து கொண்டது. அதே சிவகாந்தத்தை இப்ப எதுவா மாற்றக்கூடிய மையமா போச்சு? சுவையாக. இரண்டாவது அறிவு இங்க வந்து போச்சு. இப்ப வாய் வந்து போச்சு. வாயும் பெர்ஃபெக்டா வரல, இப்ப நமக்கெல்லாம் இருக்கிறது போல நாக்கு போல எல்லாம் வரல. ஆனா உடலின் முன்பகுதியில ஒரு குறிப்பிட்ட பகுதி வாய் போல அமைய, அதன் மூலமாக அது உட்கொள்ள என்று வாய் வந்து போச்சு. ரூடிமெண்டரின்னு வச்சுக்கோங்களேன், வந்து போச்சு. இந்த நிலையில இப்ப இங்க வாங்க, இது இரண்டாவது அறிவு உருவாகி போச்சு. இப்ப இது அந்த நிலையில இருக்கிறதாக வைத்துக் கொள்வோம். இது மீண்டும் சேர பிரிய என்ற நிலையிலே தனது அனுபவத்தை ஒன்றுக்கொன்று மாற்றிக் கொள்ளுகிறது. இந்த நிலையில நெருங்கி நிற்க, அதன் விளைவாக அந்த நெருக்கத்திலே சிவகாந்தம் பரிமாற்றம் நடக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த சிவகாந்தமே, இந்த கலர் சாக்கு நல்லா இருக்கும், இந்த சிவகாந்தம் இருக்குது பாருங்க, இந்த ஃபீல்டே என்ன மாறுதுன்னா கெமிக்கல் ஆக்ஷனா மாறி போயிடுது, ரசாயனமா. இரண்டினது சிவகாந்தமும் அங்க சேர்ற போது அது ரசாயனம். காலையில இருந்து நான் அதை தான் சொல்லிட்டே வர்றேன். சிவகாந்தம் அடர்த்தி பெற்றா ரசாயனமா மாறும், அது இங்க நடக்கிறது. இந்த ஸ்டேஜ்ல செல்வால கரைக்கக்கூடியதாக இருக்கிறது, மீண்டும் செல்வால் உருவாவதற்கு அது காரணமா இருக்கிறது. அதே போல இன்னொரு சந்தர்ப்பத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டா, தொடர்ந்து இவை ஒரு குறிப்பிட்ட உடலின் ஒரு பகுதியை மட்டும் நெருக்கி வைத்திருக்க, மீண்டும் பிரிய என்று வர்ற அந்த இடமே என்ன ஆகுது? கன்வெர்ட்டிங் சென்டர் ஆகிடுது. ரசாயனத்தை ரசாயனமாக மாற்ற, உடல்ல வேற எந்த இடத்துலயும் ரசாயனமா மாற்ற பகுதி அதுக்கு வர்றதில்லை. இந்த பகுதியிலெல்லாம் சிவகாந்தம் இருந்தா கூட அந்த குறிப்பிட்ட ரசாயனமா மாற்றக்கூடிய மையமாக அதன் வயிற்று பகுதி வருது. அந்த நிலையில ஒன்று மற்றொன்றை அழுத்தி தொடர்ந்து நிற்க என்று வர்ற போது, அழுத்தப்பட்டது ஒன்று, அழுத்தியது இன்னொன்று. இப்படி இந்த இடம்தான் நமக்கு கெமிக்கல் ஆக்ஷன் உள்ளதா இருக்க. அதுதான் இப்ப லேட்டர் என்னன்னு நம்ம சொல்றோம், ஹார்மோன் சொல்றோம். ஹையர் லெவல்ல வர்ற போது இந்த உடல்ல ரசாயனமாக அது மாற்றம் ஒரு மையமாக. அப்போ இந்த இடம் அழுத்தப்பட்டது பெண்ணாச்சு, அழுத்தியது ஆண். அப்போ இந்த ஆர்கன் அந்த குறிப்பிட்ட பிளேஸே மீண்டும் மீண்டும் கன்வர்ஷன், ஜீவகாந்தத்தை ரசாயனமா மாற்ற என்று வர்ற போது அங்கே அந்த ஜெனட்டிக் சென்டரே என்ன ஆகுது? இதுவரைக்கும் தனி செல்லுல மட்டும் இருந்த அந்த இயக்க மையம் இங்கு வித்தாக மாறிவிடுகிறது. வித்து உருவாகணும்னா இந்த ஹார்மோனும் தேவை.
அப்போ அந்த குறிப்பிட்ட மையம் முதல்ல உடல்ல ஒரு பகுதியாக மேற்புறத்துல இருந்த அந்த மாற்று மையம் இப்ப என்ன ஆச்சு, வித்தை உருவாக்கும் மையமாக மாறிவிட்டது. அப்போ ஒன்று அழுத்த மற்றொன்று அழுந்த என்ற நிலையிலே இதனுடைய காந்தம் அதற்கு செல்ல, அதனுடைய காந்தம் இதற்கு செல்ல என்ற வகையிலே வர்ற போது அங்கே வித்து உருவாகி இன்னொரு சந்ததி வர ஆரம்பித்தது. அப்போ ப்ரொக்ரியேஷன் வித்து மூலமாக முதல்ல நேரடியாக பரிமாற்றம் இருந்து கொண்டது மாறி வித்து என்ற ஒன்று உருவாகி அது ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு மாற்றம் செய்யப்பட்டு வர்ற போது இந்த செக்ஸ் டிஃபரன்சியேஷன் இங்கதான் வருது. பால் வேறுபாடுங்கிறது இரண்டாவது அறிவு. இந்த அறிவு பெற்ற பிறகு இங்கே வருகிறது. இதுக்கு மேல்தான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ ஆண் பெண் என்ற இரண்டு பால் வேறுபாட்டு என வந்து விட்டது. இதற்கு இப்ப வாயும் வந்து விட்டது முன்பக்கத்துல. இதற்கும் அந்த மாதிரி இருக்கிறதா வச்சுக்குவோம். வாய் தனக்கு வேண்டிய உணவை அது உட்கொள்ளுது, கழிவு வாயும் வந்து போச்சு. இப்போ மேற்கொண்டு என்ன, இனச்சேர்க்கையில் அவை இறங்கி விடுகின்றன. முந்தியாட்டம் ஏசெக்சுவல் கான்ஜுகேஷனோ எதுவும் இல்லை, நேரடியாக ஆண் உறுப்பு பெண் உறுப்பு எல்லாம் உருவாக்கி வித்து மையத்துல அதை இணைத்து வித்தை ஒன்றுக்கொன்று பாஸ் பண்ற போது செக்ஸ் உருவாகி போச்சு. இப்போ செக்ஸ் எந்த ஸ்டேஜில் வந்திருக்கு, ரெண்டாவது அறிவு பெற்ற நிலையில செக்ஸ் வந்து. ரெண்டாவது அறிவு என்பது சுவை உணர்வு. அப்போ வாய் உருவாச்சு. இதற்கு பிறகு இங்க வர்ற போது இது அழுத்தத்தை வைத்துக்கொண்டு தனது சுற்றுப்புற சூழலை உணர்ந்தது. அழுத்தம் இதுல இருந்து வருது, விண்ணிலிருந்து வர்றது அழுத்தம். அப்புறம் சுவை உணர்வு வந்தது, அதுவே சிவகாந்தமாக மாறி சுவை உணர்வாக வந்தது. அழுத்தம் வந்தது, விண்ணுன்னு போட்டதில்லை, அழுத்தம். அப்புறம் சுவை உணர்வு வந்தது. அப்புறம் என்ன செய்து, உணவு பொருளை தேடி செல்லுகின்ற பொழுது இதன் அகத்திலே பதிவாயிருக்கு என்ன, தனக்கு வேண்டியது அந்த பிரைமரி ப்ரொடியூசர் தாவர இனம் தான். தாவர இனத்தை தானே இது சார்ந்து வாழுது. தாவரம் எங்க உருவாக முடியும், சூரிய ஒளி உள்ள இடத்துலதான் உருவாக முடியும். ஏன், அது பஞ்சபூதங்கள் இது ஒன்று. இதனுடைய ஒளியை ஏற்று அந்த நீர் காற்று இதை இணைத்து உணவு தயாரிக்குது. அப்போ இது உண்ட போது சூரியனின் தன்மையும் ஆல்ரெடி இதனுடைய கருமையத்துல பதிந்திருக்கிறது. அந்த நாலேஜ் அகமாக இருந்து வேலை செய்து இப்ப இதை ப்ராம்ப்ட் பண்ணி தள்ளுது. எங்க சூரிய வெளிச்சம் இருக்குதோ அங்க உனக்கு ஏற்ற உணவு இருக்கும்னு அகமாக, அதுதான் அறிவு, அதுதான் இறைவன் நம்ம சொல்றோம். அகம் இப்ப தள்ளுது, உனக்கு பசி இருக்குதா, நீ வெயில் உள்ள இடத்தை தேடி போ அப்படின்னு. இது கண்ணு கிடையாதுங்களே. அப்ப வெயில் உள்ள இடத்தை தேடி போகணும்னா இந்த கதிரலைகளின் தன்மை இதுக்கு தெரியணும். தெரியுமா? தெரியும். எப்படி தெரியும்? இந்த தாவரத்தை உண்ட போது தாவரத்துல சூரியனின் தன்மை இருந்தது, அது அங்கிருந்தவாறு இதற்கும் வந்து விட்டது. இதன் அகத்திலும் இப்ப சூரியனுடைய தன்மை இருக்கிறது. அப்போ அந்த அலை தனக்கு எங்கு கிடைக்கும் என்று இது தேடி ஓடுற போது அதன் முதுகு பகுதி இருக்கு பாருங்க, அதுதான் மேல்புறமா இருக்கு இல்லைங்களா, அது சென்சிட்டிவா மாறுது. ஒட்டு மொத்தமா சென்சிட்டிவா மாறுது. அங்க போன உடனே தெரிந்து கொள்ளுகிறது. சூரிய அலை இது மேல பட்ட உடனே சூரிய வெளிச்சம் வந்து விட்டது, இங்கே நமக்கு தேவையான உணவு கிடைக்கும் என்று அந்த சூரியன் உள்ள இடத்தை தேடி செல்ல. அப்போ ஒளியை காண வேண்டிய ஒரு வாய்ப்பு அதற்கு வந்து விடுகிறது. இது கண்ணான்னா கண்ணு கிடையாது, முதுகுப்புறம் ஒளியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர் மையம். தட்ஸ் ஆல். அது பர்ஃபெக்ட் ஐ கிடையாது. அப்புறம் இன்னும் ஹையர் அனிமல் இன்னும் கொஞ்சம் முன்னேற முன்னேற அது என்ன ஆகுது, இதற்கு இடையில நான் இன்னொரு வார்த்தையை அடிக்கடி சொல்ற வார்த்தை மறந்து போச்சு. அதுக்கு வேற்றுயிர் பகையும் இருந்துகிட்டே தான் இருக்கும். இது இன்னொன்னு பிடிச்சு தின்றது போல இதை இன்னொன்னு பிடிச்சு தின்னுடும் இல்லைங்களா. அப்ப தன்னையும் காத்து கொள்ள வேண்டும், தானும் வாழ வேண்டும். அதுதான் ஃபீல் ஆஃப் செக்யூரிட்டின்னு சொல்லுவேன். பத்திர உணர்வு அதற்கு இருக்கிற காரணத்தினால என்ன செய்யுது, உணவு தேடிய நேரம் போக மீதி நேரத்துல அது எங்கேயாவது இண்டு இடுக்குகள்ல ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கும். பாறைன்னு வச்சுங்களா, பாறை இல்ல மரம்
இங்க ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கும். பசி வந்த போது வெளியேறி அத சூரிய ஒளி இருக்கிறதா என்று பார்த்து மீண்டும் அது உண்ணும். இப்படி அது என்ன செய்யுது, மேல் பகுதி தானே சூரியன் வெளிச்சத்தை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த மேற்பகுதி வர 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 ஸ்பெஷலைஸ் ஆகிவிடும். வாழ்க வளமுடன். பாத்தீங்களா, இரையாற்றல் போய் இங்கே இருந்து போய் கலர் சாக்கா வருது பாருங்க. இப்போ மேற்புறம் அந்த சென்சிட்டிவா இருக்கு. என்ன செய்யுது, வெளிச்சம் வந்து போச்சா விடிஞ்சு போச்சான்னு மெதுவா தான் ஒளிஞ்சிட்டு இருக்க இடத்துல இருந்து பாக்குது. முன்பகுதி இப்ப இங்க தனியா போடுறாங்க, இங்க முன்பகுதியை மட்டும் நீட்டி இப்படி இருக்கிறதாக வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் உள்ளடக்கிய போடலாம். இங்க இருக்கிறதாக வச்சுக்கோங்க. ஒரு பகுதி அப்படி நீட்டி பார்க்கும். அப்ப என்ன ஆகுது, இந்த முன்பகுதி மட்டும் ஆற்றலை பெறுகிறது, மீதி இருந்த பகுதியெல்லாம் ஆற்றல் பெறல. முதல்ல ஒட்டுமொத்தமா உணர்ற தன்மை இருந்தது. பத்திர உணர்வின் காரணத்தினாலே அந்த பெரும்பகுதி உடம்ப உள்ள வச்சுட்டு முன்னாடி மட்டும் நீட்டி பார்க்கிற போது முன்பகுதி மட்டும் அடிக்கடி பயன்படுத்தப்பட்டு முன்பகுதி சென்சிட்டிவா இருக்கு. அப்போ இதோட முதுகுப்புறம் வழியா பார்க்குமா எப்படி இருக்கும்னு இந்த பாருங்க. இப்போ அத மேலிருந்து பார்க்கறாப்புல போடும். இப்ப என்ன ஆகுது, இந்த பகுதி முழுமையாக உணரக்கூடிய தன்மை இருந்தது மாதிரி இதுவரைக்கும் தான் உணர்கின்ற தன்மை, மீதி இதுக்கெல்லாம் அந்த தன்மை போய்விட்டது. சூரிய ஒளியை உணர்ந்து கொள்ளுகின்ற தன்மை இல்லை, இங்க மட்டும் இருக்கு. அப்போ இவ்வாறு இந்த முன்புறத்துல மட்டும் இருந்த அந்த உணர்கின்ற தன்மை பிறகு என்னாச்சு, இந்த ஸ்டேஜ் வர்ற போது எப்போ செக்ஸ் டிஃபரன்சியேஷன் வருது. செக்ஸ் டிஃபரன்சியேஷன் வந்துட்ட பிறகு இந்த சந்ததி எப்படி இருக்குன்னா, இப்ப சந்ததி இதிலிருந்து தோன்றிய சந்ததியாக இதை கருதி கொள்ளுங்கள். இந்த ஜீவன்கிட்ட தந்தையினுடைய உயிராற்றலும் தாயினுடைய உயிராற்றலும் ஓடுகிறது. ஒன்று இதுவரைக்கும் தானே முன்பகுதி தானே உணரக்கூடிய பக்கம். இப்போ தந்தையினுடைய ஆற்றல் ஓடுகின்ற பொழுது வலச்சுழலாக உயிர் இயக்கம் இருக்க இருக்க இந்த பகுதி மட்டும் ஆற்றலை பெறுகிறது. இந்த பகுதி ஆற்றல் இல்லை, இருந்தாலும் ஹையர் லெவல்ல இல்லை. இது மட்டும் அதிகமான அளவில் இயக்கத்துக்கு உள்ளாக்கப்படுகிறது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தந்தையினுடைய உயிராற்றல், இதுல ரெண்டும் இருக்கு. சந்ததி பால் வேறுபாடு தோன்றிய பிறகு வந்த சந்ததி, இதுல தந்தையினுடைய ஆற்றல் ஓங்கி நிற்கிற போது ஒரு புறம் இயக்கம் வருகிறது, மற்றொரு புறம் அடக்கத்தில் இருக்கிறது. அப்புறம் இது அடக்க நிலைக்கு வருகிறது, தாயினுடைய உயிராற்றல் இன்னொரு புறம் இயக்கத்துக்கு வருகிறது இடச்சூழலாக. அப்போ இந்த பகுதி செயலுக்கு வருது, மற்ற பகுதி செயல் இல்லாம இப்படி மாறி மாறி தாய் தந்தையனுடைய உயிர் ஆற்றலுக்கு தகுந்தது போல மாறி மாறி அந்த மாற்று மையம் அமைகின்ற பொழுது அடுத்து வர்ற சந்ததியில அழகாக 2 கண்ணோட உருவாய். இப்ப 2 கண்ணு வந்து போச்சு, வாய் மட்டும் ஏன்? இப்போ உங்கள்கிட்ட கேள்வியை கேட்கிறேன். நீங்க இப்பவும் போய் காப்பி அடிக்கிறாவில் அவங்கள கேட்க கூடாது, சொல்லுங்க. ஏன் வாய் மட்டும் ஒண்ணு, 2 உருவாக ஆரம்பிக்குது? பால் வேறுபாடு வர்றதுக்கு முன்னாடியே வாய் உருவாகி போச்சு. 2வது அறிவு பால் வேறுபாடு வர்றதுக்கு முன்னாடியே, செக்ஸ் உருவாவதற்கு முன்னாடியே வாய் உருவாகி போச்சு. அப்ப எப்படி பெருக்கம் எப்படி இருந்ததுன்னா 1 2ஆக பிரிந்து பிரிந்து மல்டிப்ளை ஆகிறது தான் இருந்தது ஓரறிவு தாவரைனா, நோ செக்ஸ். அப்போ வாய் ஒண்ணு எந்த இடத்தை அடிக்கடி திறந்து பயன்படுத்தி கொண்டு வந்ததோ அது மட்டும் வாயாக வந்து ஒரு வாய் அமைஞ்சு போச்சு. ஒரு வாய் அமைந்த பிறகு அதுக்கு அடுத்த நிலை வர்றதுக்குள்ள இங்க செக்ஸ் வந்து போடுது. அதாவது கண்ணு மலர்வதற்கு முன்னாடி ஒளியை வைத்துக் கொண்டு தனது தேவையை நிறைவு செய்து கொள்ள அகம் எழுவதற்கு முன்னாடி இங்கே தனது பதிவு பரிமாற்றம் என்ற வகையிலே அவை நெருங்கி நின்று பால் வேறுபாடு தோன்றிவிட்டது. அழுத்தத்தை உணர்ந்து கொண்டது, 2வது சுவையை உணர்ந்து கொண்டது, 3வது ஒளிக்கு வர்றதுக்குள்ள செக்ஸ் உருவாகி போச்சு, ஆண் என்றும் பெண் என்றும். அப்ப செக்ஸ் உருவான பிறகு சந்ததி வந்துடுது, ஆணும் பெண்ணும் வேறுபாடு வந்ததுனால சந்ததியில தாயினுடைய ஆற்றல் தந்தையினுடைய ஆற்றல் என்று வேகம் தாரதமியமாக அவ்வப்போது மாறி மாறி சுழன்று செயல்பாட்டுக்கு வந்த போது அதன் விளைவாக 2
பார்வை மையங்களாக அமைந்து விட்டன. அப்போ ஒளியை வைத்துக்கொண்டு தேடுகின்ற நிலையில இங்க மூன்றாவது அறிவு வந்தது, கண்கள். மூன்றாவது கண்ணு. அப்போ கண்ணு மட்டும் ரெண்டாவது போனதுக்கு காரணம் இதுதான். இங்க அப்பா அம்மா வந்தாச்சு, அதுக்கு முன்னாடி நிலையில நோ செக்ஸ், அதனாலதான் ஒரு வாய். இப்ப போய் ரெண்டு வாய் ஆக வேண்டியது அவசியமே இல்லை. ஒரு வாய் இருந்ததுக்கு காரணம் அதுதான். இப்போ ஒரு வாய்க்கே போடுறதுக்கு சோறு பத்த மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த வாய் பண்ற அநியாயம். அதனால ஒன்னே இருக்கட்டும் இறையருள் நினைச்சு அதை முதல்ல அதை வகுத்தானோ என்னமோ தெரியவில்லை. அதனாலதான் ஒண்ணு. அப்புறம் கண்ணு. இப்ப ஒளியை வைத்துக் கொண்டு தனது இறையை தேட ஆரம்பிச்சது. இதுல நான் ஒரே ஒரு ஸ்டேஜை மட்டும் உங்களுக்கு காட்டிக்கிட்டே வர்றேன். நீர்ல உள்ளது நிலத்துக்கும் வர ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்தபடியாக நீர்ல வாழ்ந்தது. இது நீர்னா அதுக்கு பிறகு இதெல்லாம் நிலம்னாக்கா, இப்போ நீர்ல வாழ்கின்ற பொழுதே அது என்ன செய்கிறது, உயிர் வாழ்வதற்கு ஏற்ற வாயுவை நீரிலிருந்தே பிரித்துக் கொள்ளக்கூடிய வகையிலே வர்ற போது அதுக்கு செவிழ் வந்தது. அதுல காற்று நீரில் கரைந்திருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துக்கிற தன்மை இருந்தது. அதற்கு பிறகு இங்கே நிலத்துக்கு எட்டி பார்க்க, தனது தேவையை பூர்த்தி செய்து கொள்ள நிலத்திலிருந்தும் அது எடுத்துக்கொள்ள விளைந்த போது அது நீரை வாங்கி வெளியேற்றி அதிலிருந்து காற்று எடுத்து பாருங்க. அதே மையம் இப்பொழுது மேல வர வர காற்றை கிரகிக்கக்கூடியதாக வந்து விடுகிறது. அதே உள்ள உள் வாங்கி அது நுரையீரலாக மாறுது. அதுலயும் ரெண்டு பிரிவு. ஏன்னா அது இப்போலாம் ரெண்டாவதுக்கு காரணம் முன்னாடியே செக்ஸ் உருவாகி போச்சு. வலச்சுழல் இடச்சுழல் என்ற வகையிலே தந்தையின் ஆற்றல் தாயின் ஆற்றல் என்று மாறி மாறி ஓடுகின்ற பொழுது மூக்கு துவாரங்கள் இரண்டாக, உள்ளே இரண்டு சுவாச கோஷங்களாக வந்துவிட்டன. காற்றை வைத்துக் கொண்டு காற்றிலிருந்து வருகிற அலை, அந்த அலையை இது உணர தனக்கு ஏற்ற உணவுதானா என்று அந்த அலை தாங்கி வருது. அந்த உணவின் தன்மையை இது இழுத்து பார்க்குது. ஓ, நமக்கு ஏற்ற உணவா, அப்போ அதை போய் சாப்பிடுவோம். பிடிக்காததான் அதை ஒதுக்கி விடும். அப்ப தேவை உணர்வு தான் இதை உந்தி தள்ளுகிறது. நீரிலிருந்து உந்தி நிலத்துக்கு வருகிற பொழுது காற்றை சுவாசிப்பதற்காக அது மாற்றம் பெறுகின்றது. அந்த காற்றை வைத்துக் கொண்டே தனது உணவையும் தேடுகின்றது. அப்போ காற்று உள்ள போகுது, ஆனா காற்றின் மூலமாக உணவுப் பொருளின் தன்மை வருது பாருங்க. அந்த தன்மை உணர்கின்ற மையம் அமைஞ்சு வருது. முன்னாடியே காற்று உள் நுழைந்து மோதுது பாருங்க. அதுதான் கன்வர்ஷன் சென்டர் நமக்கு இருக்குது. அதே போல ஜீவராசிகளுக்கு முன்னாடி இருக்கு. மீதியெல்லாம் லங்ஸ் எல்லாம் பாம்புக்கெல்லாம் பார்த்தா பின்னால வரைக்கும் இருக்கும். பட் அது உணர்ந்து கொள்ளக்கூடிய மையம் முன்னாடியே அமைந்து விடுகிறது. அப்போ கன்வர்ஷன் சென்டர் எங்க இருக்குன்னா, முன்னாடி உணர் மையமும் அது தேடுதிறனை உயர்த்த ஆன மையமாகவும், பிறகு அது உயிர் வாழ்வதற்கு வேண்டிய காற்று பிராணவாயு எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையிலே வர்ற போது சுவாச கோஷமும் அமைந்து விட்டது. அப்புறம் என்ன செய்தது, இப்போ மூக்கு ரெண்டு வந்து போச்சு. ஒலியை வைத்துக்கொண்டு இப்போ இந்த நிலையில உள்ள ஜீவராசிகள் என்ன, நீரிலும் இருக்கும் நிலத்திலும் இருக்கும். என்னங்க, ஆமா, நீர்ல இருந்தத மச்சாவதாரான்னாங்க. நீர்ல இருந்து நிலத்துக்கு வந்த போது எதிராக இருந்ததுன்னு பார்த்தா மச்சன்தான், அது கூர்மா. ஆமா, நீர்ல இருக்கும் நிலத்துலயும் இருக்கு. அப்புறம் வர்ற போது அதுல இருந்து வந்ததுதான் ஊர்வனம். எல்லாம் ஊர்வனில் என்னென்ன வருது, ஓணம், முதலை, பல்லி, இதெல்லாம். அதுக்கெல்லாம் காது மட்டும் கிடையாது, காது போன்ற அமைப்பு இருக்கும், டிம்பானம். ஆனா முழுமையாக அது ஒலியை ஏற்க முடியுமானா முடியாது. பாம்புக்கெல்லாம் காதே கிடையாது, காது போன்ற பிட்டு இருக்கும், ஆனா அது காதாக இன்னும் பயன்படவில்லை. அந்த லெவல்ல அது வாழ்ந்து கொண்டு இந்த அழுத்தத்தை வைத்துக்கொண்டு, அப்புறம் சுவை உணர்வை வைத்துக்கொண்டு, பிறகு ஒளி உணர்வை வைத்துக்கொண்டு, காற்று உணர்வை வைத்துக்கொண்டு தனது தேவையை நிறைவேற்றி கொள்கிறது. அப்போ வாட்டர்ல இருந்து இதுக்கு வந்தாச்சு. அதுல வர்றதுதான் இந்த ரெப்டைல்ஸ் பூரா அதுலதான் வந்துடும். அப்புறம் என்ன செய்து வேகமாக உணவு பொருளை தேடி ஓட வேண்டியாரு. பாமையெல்லாம் வேகமா போகாது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மெதுவாக தான் போகும். அதுவே இங்க ஒரு ஜீவராசி இருக்கு, அதை பிடிக்க போகுதுன்னு வச்சுங்க. ஆமா, போற போது அது வேகமா ஓடி போயிடுது. அப்ப என்ன பண்ண முடியும், இது துரத்திட்டு ஓட முடியாது.
அந்த மாதிரி நிலையில எழுந்திருக்கலாம். என்ன சூழ்நிலை உருவாகிருக்கும்னா வேகமாக ஓடுகிறது, அதை போய் பிடிக்கணும். அப்போ இதுக்கு என்ன வேணும்? வேகமாக ஓடக்கூடிய காலெல்லாம் வேணும். உதாரணமாக புழுவை எடுத்துக்கோங்க, அதுல நடந்ததை சொன்னோம்னா மற்றதை நீங்க உணர்ந்து கொள்வீங்க. ஒரு புழு உடலை எடுத்துட்டு இப்படி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கு. இப்போ இது நிறைய தழையை சாப்பிடுது, அதில் நீரோடும் சேர்ந்து சாப்பிடும். அப்போ உணவு அது பூரா அப்படி இருக்கும். அது உண்ட உணவு இங்க வந்துடும். தீரணானதிலிருந்து பிரியறது என்ன? ரசம், ரத்தம், அப்புறம் மாமிசம், மஜ்ஜை, அப்புறம் எலும்பு, இப்படி வருது. அப்போ அதுல வந்து கொழுப்பு பொருள் வந்து மிகவும் லைட் வெயிட் உள்ளது. அப்போ இது சாப்பிட்ட உணவிலிருந்து சாறு பிரிந்து வருது பாருங்க, அதுல உள்ள கொழுப்பு மேல் மட்டத்துக்கு அப்படியே வந்துடும். புழுலையும் அந்த மாதிரி இருக்கும். இங்க தலையிலிருந்து ஆரம்பிச்சு அது வரைக்கும் அப்படியே கொழுப்பு அது வரைக்கும் வந்துடும். இதுவே இன்னும் ஒரு சில பிராணிகள்கிட்ட போற போது இதுவே வேகமாக ஓட வேண்டி இருக்கிறது. பூச்சி நிலைன்னு வச்சுக்கோங்க. இதுவே இன்னொரு உயிரினம்னு வச்சுக்குவோம். உதாரணமா அப்போ ஓடுற போது இங்க மஜ்ஜை இருந்தது பாருங்க, அது பின்னோக்கி தரும். இங்க புழுவினிடத்த மேல மட்டும் இருந்தது, அதுவே உறைந்து உறைந்து இன்னும் வேற ஒரு சில பிராணிகள்கிட்ட எலும்பா மாறி இப்படி வந்து அடுத்த ஸ்டேஜ். இப்போ இந்த மாதிரி பல்லி, ஓனா, உடும்பு, இந்த மாதிரி இனங்கள் எல்லாம் வேகமாக ஓடி தனது உணவை தேடுற போது அந்த மஜ்ஜை கொழுப்பு பொருள் இது வேகமா முன்னோக்கி ஓடுற போது அது பின்னோக்கி தள்ளுது. அதன் விளைவாக இந்த எலும்பு தொடர் நீண்டு 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 அதன் உள்ளே மஜ்ஜை வந்து அது வாலாக. அப்போ இந்த வால் அதுக்கு உணவு தேடுறதுக்கு பயன்படுது. எப்படிங்க? இதனுடைய இறை வேகமாக ஓடக்கூடிய ஜீவராசிகளா இருக்கு. அப்போ இது வேகமா ஓடணும். வேகமா ஓடுற போது வால் நீடுறது இருக்குன்னா அதுக்கு உதவியாகவும் இருக்கு. எப்படி? ரட்டர் போல திடீர்னு திசை மாற்றிக்கொள்ள. அப்போ ஓடு திசையை ஒரு புறத்திலிருந்து இன்னொரு திசைக்கு வரணும்னா ஒரு ஈக்குவலிபிரியம் மெயின்டைன் பண்றதுக்கு வாலாக அது மாறிவிடுது. அப்போ இதனுடைய வாழ்க்கைக்கு வாலாகவும் இருந்து அது பயன்படுகிறது. அப்போ வால் உருவாகி போச்சு. முதல்ல கொழுப்பு மேல வந்தது, அது எலும்பாச்சு, எலும்பாகி ஊர்வனல் அப்படி வந்து நிற்கிற போது வேகமாக ஓடுகின்ற நிலை வர்ற போது வால் உருவாகி போச்சு. பிறகு இன்னும் அடுத்த நிலை வர்ற போது ரெப்டைல்ஸ்ல இருந்து அடுத்த நிலை மிருக நிலைக்கு வர்ற போது அங்க குரங்கு போல நிலைக்கு வருது. இது என்ன செய்யுது? இதுக்கும் வால் இருக்கு, ஆனா இது நிமிர்ந்து கொஞ்சம் நின்று அங்க அங்க போற போது இந்த ஆற்றல் இங்க வந்து காது உருவாயிடுது. இந்த நிலையில காது போன்ற சிம்பானம் இருக்கும். தவளைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கும், ஓனானுக்கெல்லாம் இருக்கும், ஆனா அது முழுமையான காது கிடையாது. அடுத்த நிலைக்கு வர்ற போது ஐயறிவு நிலைக்கு காதும் வந்துடுது. காது வந்துட்டுன்னா 5 விளைவுகளாக்கி அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனத்தை உணர்ந்து கொள்ள எல்லாம் வந்துடுது. அடுத்த நிலை விளங்கின நிலையில அடுத்த நிலை குரங்கு போன்ற உயிரினங்கள் தான். அங்க வர்ற போது இது நிமிர்ந்து நின்று மரத்துக்கு மரம் சாவ போக இருக்கிற போது அதன் விளைவாக இங்கு வாலில் இருந்த அழுத்தம், இந்த மஜ்ஜையினுடைய அழுத்தம் மெதுவாக மேலே ஏறி ஏறி இது மேல இருக்கிறதுனால லைட்டர் வெயிட் தானே, இது மேல போக போக அதுக்கு மூளை பெருசாக ஆரம்பிச்சு, தலை பெருசாக ஆரம்பிச்சு. இங்கெல்லாம் சின்ன தலையா தான் இருந்தது. இதனுடைய மூளையெல்லாம் பாத்தீங்கன்னா குரோக்கடைல்ல கூட சின்ன மூளை தான். ஆனா அதற்கு அடுத்த இனத்துக்கு வர்ற போது மிக பெரிய அளவுல தலையில போய் சேர்ந்ததுக்கு காரணம் இந்த கொழுப்பு பொருள் லேசாக இருக்கிறதுனால ஸ்பெசிபிக் கிராவிட்டி இங்க மேலே ஏறி வந்துடும். ஆனா அதுக்கு மட்டும் வால் மட்டும் இருக்காரு அப்படின்னாக்கா அது உயிர் வாழ்வதற்கு அது உறுதுணையாக இருக்கிறது. வால் பேலன்சிங் மெக்கானிசத்தினால அப்படி இருந்துட்டே இருக்கு. இதுவே இன்னும் தரையில இறங்கி இந்த பின்பகுதி காலை மட்டும் பயன்படுத்தி கொண்டு அந்த முன்பகுதி காலை சும்மா அப்பப்ப மட்டும் பயன்படுத்த நிமிர்ந்து நிக்கன்னு வர்ற போது இருந்த வால் வர வர குறைஞ்சிக்கிட்டே வந்து வால் இல்லா குரங்காய் போச்சு. ஏன்? இந்த 2 காலை வச்சுக்கிட்டே நடக்க நிமிர்ந்து நிக்க வர்ற போது கடைசியா ஓமோ எரக்டஸ் வந்து போச்சு, நிமிர்ந்து நிற்கிறது.
அப்போ வர்ற போது வாலு குறைஞ்சு போச்சு, இந்த தண்டு வடம் வந்து சின்னாகி போச்சு, எல்லா கொழுப்பும் சேர்த்து இங்க மூளையாயிடுச்சு. அப்போ மனித இனம் போன்ற ஒரு உயிரினம் வந்து விட்டது, வாலும் அற்று விட்டது. இங்க மீதி எல்லாம் ரெண்டு ரெண்டு வாய் ஒண்ணு தவிர, அதை மட்டும் கேட்காம முருகன் இங்க இல்ல, வாய் மட்டும் ஒண்ணு, மீதி கண்ணு ரெண்டு, காது ரெண்டு, மூக்கு ரெண்டு, இது வந்து போச்சு. இப்ப வாலும் அற்று விட்டது, இங்கே மனித குரங்கு போல உருவாகி விட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் அதே போல இன்னும் உயிரினங்கள், இது வந்து நேரம் இல்லைங்கிறதுனால நான் சுருக்கி சொல்லுகின்றேன். இன்னும் எத்தனையோ ஆடு மாடு எல்லாம் பார்த்தா ஒவ்வொரு டெவலப்மெண்ட்ல ஒரு ஸ்டேஜ்ல அது அப்படியே இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டா, ஒரு அற்புதம், அது அற்புதம்னு சொல்லலாம், அல்லது ஒரு சடுதி மாற்றம், ஒரு மியூட்டேஷன் நடக்குது இயற்கையில. அது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டுதான் இருக்குது. அப்போ சந்தர்ப்பவசமாக இந்த உயிரினம் குரங்கும் இன்னும் ஒரு உயிரினமும் சந்தர்ப்பவசமாக சேர்கின்றன, இனச்சேர்க்கை செய்கின்றன. அதன் விளைவாக வந்ததுதான் மனிதன். இங்க ஒரு பெரிய ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம். என்ன சந்தேகம்னா, சயின்ஸ் படிச்சவங்களுக்கு அதெல்லாம் தெரியும். டிஃபரண்ட் ஜீனஸ் வந்து வெவ்வேறு இரு வேறுபட்ட இனங்கள் இனச்சேர்க்கை செய்தாலும் வழித்தோன்றல் இருக்காது. அப்படி வழித்தோன்றல் வந்தாலும் அது தொடராது, திரையிலா இருக்கும். இதுதான் இயற்கை சட்டம். உதாரணமா ஒண்ணு சொன்னோம்னா உங்களுக்கு தெரியும். மிலிட்டரியில என்ன செய்வாங்க, வெப்பன்ஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டு போவா, அம்யூனிஷன் எல்லாம் மலைப்பகுதிக்கு கொண்டு போறது, கோவேறு கழுதை உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்போ ஆர்மியில எல்லா ஆர்மிலையும் அது இருக்கும். ஏன்னா அது மலையெல்லாம் நல்லா ஏறும். அது வந்து குதிரைக்கும் கழுதைக்கும் இணைப்பு ஏற்படுத்தி உருவாக்கப்படுகின்ற கழுதை. அது பேர் கோவேறு கழுதை. நல்ல குதிரை போல கொஞ்சம் இருக்கும், கழுதையை விட கொஞ்சம் மேம்பட்டு இருக்கும். ஆனா கோவேறு கழுதை இரண்டு இணைந்து சந்ததி உருவாகுமான ஆகாது. அதுதான் ஸ்டெரிலிட்டின்னு பேரு. ரெண்டு டிஃபரண்ட் ஜீனஸ் சேரலாம், சேர்ந்தாலும் ஒரு வழித்தோன்றல் வரலாம். அதுக்கு பிறகு இனவிருத்தி செய்ய முடியுமா? முடியாது. அதான் இதான் லா ஆஃப் நேச்சர். அந்த மாதிரி இருக்கச்ச இப்படிப்பட்ட ஒரு குரங்கு இனமும் இன்னொரு உயிரினமும், இதை ஒத்த இன்னொரு உயிரினமும் சேர்ந்திருக்கலாம் சந்தர்ப்பவசமாக. அப்படி சேர்ந்திருந்தா மனிதன் உருவானான்னு இப்ப சொல்றோம். ஆனா இப்ப மனிதன் வந்து தொடர்ந்து குழந்தை பெற்றுக் கொள்ளுகிறான். இதெல்லாம் எப்படி வர முடிஞ்சுது? அதுதான் இதுல இருந்து வர்றது. இது ஸ்டெரைலா இருக்கும்னு இப்ப சொல்றீங்களா சார், எப்படி இது ஸ்டெரைலா இருக்குதுன்னு கேட்கலாம். அதுதான் வந்து அற்புதம்னு நான் சொல்லிவிட்டேன். இயற்கையிலேயே நடக்கக்கூடிய சில அற்புதங்கள், அதை வந்து மியூட்டேஷன் ஆங்கிலத்துல சொல்லுகின்றோம். தமிழ்ல சொல்லணும்னா அத சடுதி மாற்றம். சடுதி மாற்றம் திடீர்னு நடக்கிற நிகழ்ச்சி. அது எப்படி நடக்குது என்னன்னு தெரியாது. அது இறையருள்னு தான் அதை சொல்லலாம், வேற எதை சொல்லியும் விளக்க முடியாது. இப்போ உதாரணமா, இப்ப நாங்க பிளான்ட் சயின்டிஸ்ட்ங்கிற ஒரு முறையில பல நிகழ்ச்சிகள் அது போல செய்துட்டே இருக்கோம் மனித குலத்துக்காக. ஒரு நல்ல தாவரம் இருக்கு, உதாரணமா அந்த சுரக்கா இருக்கு, எல்லாம் செத்து பெருசா இருக்கு, வாங்கிட்டு வந்துட்டாருன்னா வீட்டுக்காரர் ஒரு நாளைக்கு வெட்டி பிடிச்சுனாக்கா 3 நாளைக்கு மாலை அதுக்குள்ள இருக்கு, அவ்வளவு பெரிய காயா இருக்கு. ஏங்க பெரிய காயா வாங்கிட்டு வந்தீங்க? பாதியா வாங்கினாக்கா அது முன்னாடியே வெட்டி வச்சிருந்துருப்பான், வீணா போயிருக்கான், அழுகி போயிருக்கான், அதனால ஒண்ணு வாங்கிட்டு நீ சமைக்க முடிஞ்ச வரைக்கும் சமைச்சிட்டியாக்கா குடு. அப்ப இந்த அம்மா சொல்றாங்க, இத்தனை பெரிய காயா காய்க்கணும், இத்தனை பெருசா இருந்தா பத்தாது. வீட்டுக்காரவங்க முறையிடுறது எங்க காதுல விழுது. அப்ப நாங்க என்ன செய்யறோம், உடனே அது போல ஏதாவது செய்ய முடியுமா? ஒரு வேளைக்கு வெட்டி சமைக்கக்கூடிய சைஸுக்கு காய் வரக்கூடாதான்னு நினைச்சு தடுக்கும். அப்போ என்ன செய்வோம், அதோட வித்து இருக்குது அல்லவா, அதை எடுத்து கதிரியக்கத்துக்கு உள்ளாக்குவோம். அது சடுதி மாற்றத்தை உண்டாக்கும். எதை? ஜெனட்டிக் சென்டர்ல வித்துல உள்ள ஜீன்ஸ் இருக்கு பாருங்க, அதை போய் இடிச்சு தள்ளி விட்டுடும். அந்த கண்டினியூட்டிய உண்டாக்கும், அபரேஷன்லாம் நிறைய உண்டாக்கும். அப்புறம் அந்த விதையை எடுத்து போட்டு பார்த்தோம்னா அதுல ஆயிரம் துன்பமான விவரிப்புகள் வேண்டியதில்லை. முளைக்கும், முளைக்காம போகும், முளைச்சாலும் குருடா நிற்கும்,
வளராது. அதுல சில சந்தர்ப்பத்துல என்ன ஆகும், நாம எதிர்பார்த்தது போல நம்ம சொந்த பெரிய சுரக்கா அப்புறமா எடுத்து இருந்தாங்கம்மா ஒண்ணு வாங்கிட்டு போனா இன்னைக்கே சமைச்சு கிடலாம். அப்படி உருவானது பரங்கிக்காய் நீங்க பாத்திருக்கீங்களா? முதல்ல சித்து பெருசா இருக்கும், கல்யாண பூசைன்னு சொல்லிட்டு பெருசா இருக்கும்ல, இப்ப பாத்தீங்களா? அது நாங்க உருவாக்குனதுதான். ஒரு தடவை வெட்டுனா போதும், அதுக்கு பிறகு அதை மிச்சம் வைக்க வேண்டிய, ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதில்லை. மனிதனுடைய அறிவு இந்த மாதிரி. அது எதனால உருவாகுதுன்னா கதிரியக்கத்தால அவ்வாறு செய்ய முடியும். கனகாம்பரத்துல எத்தனை ரகம் வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி இத்தனை ரகம் இருந்தா இதெல்லாம் சருதி மாற்றத்துல வந்ததுதான். பட்டு சேலை உடுத்திக்கிறீங்களே, அந்த பட்டு சேலையில ஏற்படுத்திய பட்டு புழுவுல ஏற்படுத்திய மாற்றம் தான் இன்னைக்கு அவ்வளவு சொகுசான பட்டு. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்ததுன்னாக்கா 400 மீட்டர் 500 மீட்டர் இழதான் இருக்கும் ஒரு புழு வெளியிடுற நூல் நீட்டம். ஆனா இப்ப இந்த சடுதி மாற்றத்தால 1200 மீட்டர் உள்ள நூல் இழைய உருவாக்கும். இதெல்லாம் சடுதி மாற்றம். இதை எதுக்கு உதாரணங்களுக்காக சொல்ற? சடுதி மாற்றம்னா என்னன்னா, சமயத்துல சில ரசாயனங்கள் அல்லது கதிர் இயக்கத்தை வைத்துக் கொண்டு அந்த ஜீன்ஸ் காம்பனன்ட்ல சில மாற்றங்களை மனிதன் செய்ய முடியும். ஜெனடிக் இன்ஜினியரிங்னு பேர். அந்த மாதிரி செய்து அதன் வழியாக வருகின்ற சந்ததி பிறகு அதே போல தொடரும். அந்த வகையில இந்த சூழல்ல இரண்டு வேறுபட்ட, ஒன்று மனித குரங்கை ஒத்த இனம், குரங்கை ஒத்த இனம், இன்னொன்று அதை ஒத்த இன்னொரு இனம், இரண்டு சந்தர்ப்பவசத்தால சேர்ந்திருக்கலாம். அதன் வழியாக தோன்றியதுதான் ஆதி மனிதன். இவன் தொடர்ந்து மீண்டும் இதனுடைய உறவு கொண்டு மனித இனம் வந்திருக்கும். அது வந்து லிட்டில் பிட் ஜெனடிக்ஸ், அதை நீங்க ஒன்றும் குழப்பிக்க வேண்டியதில்லை. அப்படி மனித இனம் தோன்றதுனாக்கா அது வரக்கூடாது, சட்டப்படி இது வந்திருக்க கூடாது. இரண்டு வேறுபட்ட இனத்திலிருந்து வழித்தோன்றல் வராதுங்கிறது தான் இயற்கை நியதி. ஆனா அப்படியே வந்ததுன்னா அது நான் சொல்றது போல இயற்கையிலேயே நடந்த சடுதி மாற்றமா இருக்கலாம். இயற்கையில சடுதி மாற்றம் நடக்குதானே, நடந்துகிட்டு இருக்கு. பல தாவரங்களை நாங்க அது போல கண்டுபிடிக்க முடியும். திடீர்னு மின்னல் மின்னுது, அப்ப அந்த மின்னல் ஆற்றல் கூட இந்த ஜீன் செட்டப்ப மாற்றி உடைச்சு போட்டுடும். அப்போ அதிலிருந்து வரக்கூடிய செடிகள் வந்து வெவ்வேறு அழகல் செடிகள்லாம் நிறைய வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் அந்த மாதிரி சடுதி மாற்றத்துல வந்து ஒரே இலையிலே பச்சை மஞ்சள் புள்ளி என்னெல்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் சடுதி மாற்றத்துல இயற்கையில நிகழக்கூடியதுதான். அது போன்று இந்த சூழல்ல ஒரு சடுதி மாற்றம் நடந்திருக்கலாம். இந்த சூழல்ல இதிலிருந்து இது வர்ற சூழல்ல சடுதி மாற்றம் நடந்த காரணத்தினால மனித இனம் உருவாகிவிட்டது. இப்ப இந்த இனத்துல என்ன இருக்கிறது? மனித இனத்துல எடுத்துட்டோம்னாக்கா இங்க ஓரறிவு நிலை, இங்க விண்நிலையிலிருந்து தூய வெளின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க ஒண்ணுமே இல்லாதது, அது அசைந்து விண்ணாச்சு. விண் என்ற அசைவுங்கிற போதே அதனுடைய பண்பு அதுல பதிவாகுது. அசைதல் என்ற பண்பே அங்க பதிவாகுது. அப்புறம் 5வது பூதமாகிய நிலம் வரைக்கும் அதுதான் சேர்ந்தது, அதனுடைய தன்மை இருக்கிறது. பிறகு பஞ்சபூதம், பிறகு விண் ஓடிய போது உயிராட்சி, அந்த உயிரினத்தின் தன்மை எல்லாம் இருக்கு. 6வது அறிவு வந்த வரைக்கும் அது என்னென்ன மாற்றம் பெற்றிருக்கு அத்தனையும் வித்து மூலமாக தொடர்ந்து 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 மனிதனிடம் இருக்கிறது. இங்கே 5 அறிவுகளை 5 விளைவுகளாக்கிய அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் இவற்றை உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையிலே மனிதனிடம் புலன்பொறிகள் இருக்கின்றன. அதற்கு மேலாக தன்னை யார் என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் இருக்கிறது. அந்த ஆற்றல் தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தி வைத்தது. இப்போ குரங்குனா இன்னொரு இனம் இருக்குது, அதுக்கும் 5 புலனும் இருக்கு. தனக்கு தேவையானது எல்லாத்தையும் அந்த 5ஐயும் வச்சு சாப்பிட்டுக்குது. அதோட பேசாம போக வேண்டியதானே. ஆனா அகமாக இருந்த அந்த அறிவு மீண்டும் தன்னையே தெரிந்து கொள்ள, எனக்கு வேண்டியதான் நான் எடுத்துக்கிறேன், இந்த சுற்றுப்புறத்திலிருந்து நான் உண்ணுகின்றேன், எல்லாம் செய்கின்றேன், நான் யார் என்று அகம் எண்ண ஆரம்பித்த போதுதான் தன்னையே உணர்ந்து கொள்ளக்கூடிய மேலும் ஒரு சிறப்பான ஆற்றல் வர்ற போது மனம் உடைய மனிதனாக அதுவே பரிணமித்தது. இதனால்தான் பரிணாமம் என்று சொன்னது. மெய்ப்பொருளே அசைந்த அணுவாக்கி அண்டங்களாகிய விதத்துல ஓரறிவாக்கி இறுதியில 6அறிவாக மனம் உடைய மனிதனாக வந்து இவன் தான் சிந்திக்கிறான். இங்கெல்லாம் அகம்தான். 1, 2, 3, 4, 5 வரைக்கும் இறையருள் உள்ள நின்று யாரும் அதுக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை. அதுவே தெரிந்து அகமே நடத்தி கொண்டே வந்தது இயற்கைக்கு ஏற்ப. இங்க வந்துட்ட பிறகு சிந்தனை ஆற்றலாக மலர்ந்து விட்டது.
தன்னை யார் என்று கேட்டுக்கொள்கின்றான். நான் அனைத்தையும் அனுபவிக்கின்றேனே, நான் யார், எங்கிருந்து வந்தேன், எனது மூலம் எது என்று ஆரம்பிக்கின்றான். அப்பதான் அந்த ஆராய்ச்சியின் முடிவிலே மனிதன் மீண்டும் அந்த தூய வெளியை, இறையை தெரிந்து கொள்றான். நான் யார், எங்கிருந்து வந்தேன்னு கேள்வி கேட்கிறவன் பின்னோக்கி செல்கின்றான். எனக்கு முந்தியது யாரு, எங்க அப்பா அம்மா. அவங்களுக்கு முந்தியது யாரு, அவங்க அப்பா அம்மா. கடைசியா எது, ஆதி மனிதன். ஆதி மனிதன் எங்கிருந்து வந்திருக்க முடியும், ஐயறிவிலிருந்து. ஐயறிவு எங்கிருந்து வந்திருக்க முடியும்னு வர்ற போது 4 அறிவு 3 அறிவு பஞ்சபூதம் விண் வரைக்கும் விண்ணின் இருப்பு நிலையாக இறைவனை கண்டுகொள்கிறது. 6வது அறிவு பெற்றது இதற்காகத்தான். மனித நிலை வந்த போதுதான் இந்த திறமை வருகிறது. அதன் விளைவாக அவன் தன்னையே பற்றி கொண்டு, தனது உயிரையே பற்றி கொண்டு ஆராய்கின்ற பொழுது தனக்கு மூலமாக தூய வெளியே இருப்பதை கண்டுகொள்ளுகின்றான். அதே தெளிவுல உலகை பார்க்கின்றான். காணுகின்ற தோற்றமெல்லாம் பிரித்து பார்க்கின்றான். எல்லாம் விண்புகளால் ஆனவைதான் என்று பார்த்து, காணுகின்ற புறப்பொருட்களிலே பஞ்சபூதங்களாக பிரித்து ஒவ்வொன்றிலும் விண்ணே இருப்பதையும் விண்ணின் இருப்பு நிலை இறையாக இருப்பதையும் தெரிந்து கொள்ளுகின்றான். அந்த இரண்டையும் வைத்துக் கொண்டுதான் தனது மூலம் தூய வெளிதான். அது மலர்ச்சியின் உச்சத்திலே நானாக இருக்கிறது. அகம் பிரம்மாஸ்மின்னு அப்பதான் வாய்விட்டு சொன்னான். அது நானாக இருக்கிறது, நான் அவனாக இருக்கிறேன்னு சொல்லல, அது நானாக இருக்கிறது என்று அங்க தெளிவு பெற்று போதுதான் அது சித்தாந்தம். உயிரை பற்றி கொண்டு உயிருக்கு மூலமாக இறைவனை கண்டு கொண்டதெல்லாம் சித்தாந்தம். சித் என்றால் உயிர், உயிருக்கு அந்தமாக இறைவனை தேடி தெரிந்து கொள்ளுதல். வேதாந்தம் என்ன, காணக்கூடிய பொருட்களை எல்லாம் வகைப்படுத்தி நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்ற வகையிலே பிரித்து பார்த்து இருப்பு நிலையாக விண்ணிலே தூய வெளி இருப்பதை உணர்ந்து கொள்ற போது வேதாந்தம். வேதிய பொருட்கள், வேதம்னா என்ன, கெமிஸ்ட்ரி, அந்தம். அதன் முடிவாக புறப்பொருளின் தோற்றமும் அந்த மூலப்பொருளாகத்தான் இருக்கிறது என்று கண்டுகொண்ட போது அந்த துறை வேதாந்தம் என்றான். உயிரை பற்றி கொண்டு உயிரின் மூலமாக இறைவனை தெரிந்து கொண்ட போது அதை சித்தாந்தம் என்றும் சொன்னார்கள். அப்போ மனிதன் இப்ப நம்ம பரிணாம வளர்ச்சியில மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய படிகளை மட்டும் இப்ப நான் சொல்லிட்டு முழுமைக்கு கொண்டு வந்து விடலாம். தூயவெளி அசைந்து அணுவாச்சி, அண்டங்களாச்சி, உயிரினம்னு வர்ற போது பஞ்சபூதங்களும் அதன் உள்ளே மீண்டும் விண்துகள் ஓடி உணர்வு பெற்றது. உணர்வை வைத்துக் கொண்டு வாழற போது சிவகாந்த செலவு, சிவகாந்தத்தை நிறைவு செய்து கொள்ள அகம் எடுத்துக்கொண்ட முயற்சி தான் புலன் மலர்ச்சிக்கு காரணமா இருந்தது. இதன் உடலே பஞ்சபூதத்தால் ஆனதுனால இதன் அகம் பஞ்சபூதத்திலிருந்து ஆற்றலை எடுத்துக்கொள்கிற திறனை பெற்ற போது முதல் ஓரறிவாக தாவரம் வந்தது. அப்புறம் தாவரத்தை சார்ந்து ஓரறிவு நிலையிலே வந்தபோது அமீபா போன்ற, பாக்டீரியா போன்ற ஓரறிவு இனங்கள், அது மேம்பட்டு மேம்பட்டு வர்ற போது புழு பூச்சிகள் என்று வர்ற போது சுவை வந்தது. அப்புறம் பால் வேறுபாடு வந்தது. அதற்கு மேற்பட்டு புலன் வந்த போது 2 கண்கள், 2 மூக்கு, 2 காது என்று விலங்கின வரைக்கும் அது தொடர்ந்தது. அப்போ நாய், மாடு இதுக்கெல்லாம் முதுகுப்புறத்துல எலும்பு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அவைகள் இந்த நிலையிலேயே நின்று வாழ்ந்த போது கொழுப்பு பொருள்லாம் மேல் நோக்கி நின்று அங்க படிந்ததுதான் இருக்கும். வால் நீண்ட விதத்தை சொல்லிவிட்டேன். அப்புறம் நிமிர்ந்து நின்று தனது உணவுப் பொருளை தேட வேண்டும் என்ற நிலையிலே நிமிர்ந்த நிலை வர்ற போது தலை பெருசாக வந்தது. வால் வர வர மெல்லிசா போச்சு. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வாலும் இல்லாம போய் பிறகு மனித இன தோட்டத்துக்கு வகை செய்தது. இதுதான் இதுல அகம்தான் முழுமையை நோக்கி ஒரு பயணத்தை மேற்கொண்டது. தூய வழியாக அங்க நின்ற ஒன்று அசைந்தது. இறைவன் தான் அசைஞ்சான். ஏன் அசைஞ்சான்னு கேட்கக்கூடாது, கல்லை சொல்லிவிட்டான். அவனுடைய இயல்பு அதுவே அசைந்தது. அதன் விளைவிலே இத்தனை வந்தது. இங்க வர்ற போதெல்லாம் யாராவது அவங்களுக்கு நீ இதை போ அதை சாப்பிடுன்னு சொன்னாங்களா? இல்ல, அகமாக நின்று அதுவே மலர்ந்து மனிதனாக வந்த போது அதே அகம் தன்னை யார் என்று அறிந்து கொள்ள விரும்பியது. அப்படி தன்னை யார் என்று அறிய முனைந்தவன் தான் அறியப்படும் பொருளாகவே இருப்பதை கண்டுகொண்டான். அந்த அறியப்படும் பொருள் பூரண பொருள் தான். அதுதான் நானாக இருக்கிறதுங்கிற போது அப்படியே அமைதி வந்து விடுகிறது. பார்க்கிறான்,
எல்லாம் அதே போலதான் இருக்கு. பேட்டர்ன், ப்ரெசிஷன், ரெகுலாரிட்டி, காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டிஸ்கிரிமினேஷன், உயிரினத்துல இப்படித்தானே இருக்கிறது. இதுல எப்படி புலன்களாக மலர்ந்தது? உயிராற்றல் எழுப்பிய அலை, அதுதான் காந்தம். காந்தம் தான் உறுதுணையா இருக்கு. கைடிங் ஃபோர்ஸ் ஒண்ணு வேணும் இல்லையா? இப்போ உணவு ஒண்ணு வேணும்னாக்கா கண்ணு பார்க்கணும், நாக்கு சுவைக்கணும். அப்போ எது செலவாகுது மாற்றம் பெறுதுன்னா உயிராற்றல். அப்போ காந்தத்தை நாம மறந்து விடும். அதுதான் சாமி சொல்றார், எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமா. காந்தத்தை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர். அந்த காலத்துல சொல்ல முடியல காந்தத்தை. இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை எல்லாருக்கும் உணர்த்தலாம். இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லாருக்கும் உணர்த்தலாம். அதுதான் இன்னைக்கு காலையிலிருந்து நம்ம இப்படி விளக்கி வந்தது. அதை தெரிந்து கொண்டு விட்டா காந்தம் தான் உயிராற்றலே இயக்கத்திலே காந்தமாக வெளியேறி இங்கே மாற்றம் பெற்றுக்கொண்டே இருக்கிறது. இப்ப நம்ம என்ன செய்யணும்? எல்லாத்தையும் அளவா பயன்படுத்தி கொள்ளணும். தேவையில்லாத வகையில எந்த புலனை பயன்படுத்தினாலும் நமது ஜீவசக்தி தான் காந்தமா மாறி வெளியேறுகிறது. அளவுக்கரியவனாக வெளியேற்றி விட்டா அந்த கன்வெர்டிங் சென்டரே போயிடும். சும்மா இந்த சினிமாவே பார்த்துருந்தா இது கன்வெர்டிங் சென்டர், கண்ணு பழுதடைஞ்சு போயிடுது. ஓவரா சும்மா ஸ்வீட்டே திங்கிறது, காரத்தையே திங்கிறதுங்கன்னா அதற்கு சமன்படுத்தக்கூடிய மையம் ஹார்மோன்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க, அது அடிபட்டு போயிடுது, டயபெட்டிஸ் வந்துடுது. எந்த ஒரு கருவியை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துகின்றோமோ அந்த கருவி செயலிழந்து விடுகிறது. விளைவு துன்பம் தான். இந்த உடல்ல நல்ல விதமாக இருந்து கொண்டு புலன்புரிகளை செம்மையாக வைத்துக் கொண்டு இயற்கை நுட்பங்களை உணர்ந்து கொள்வதற்காகத்தான் இதை நமக்கு இறையருள் அளித்திருக்கிறது. இப்ப அதை வைத்துக் கொண்டு நாம் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்ற ஆராயும் திறனும் நமக்கு இருக்கிறது. தான் சொல்றாரு பாரதியார், நல்லதோர் வீணை செய்து நலங்கட புழுதியில் எரிவதுண்டோ என்று. ஔவையார் தானே சொல்றாரு, கூன்குருடு செவிடுவோமே என்ற குறைபாடு எதுவுமே இல்லாமல் இருக்கணுங்கிறாரு. இது இருந்தாதான் இறைவனை பற்றிய எண்ணம் நமக்கு வரும். அப்படி அந்த நிலை விட்டா அவன் தெரிந்து கொள்ளுகின்றான். மூலப்பொருள் மௌனமாக தூயதாக எல்லையற்றதாக இருக்கிறது. அதை தெரிந்து கொள்வதற்காக தான். இது இல்லாட்டி நம்ம மாடா இருந்திருக்கலாம், கோழியா இருந்திருக்கலாம், குருவியா இருந்திருக்கலாம். ஏன் இதை அதுகளுக்கெல்லாம் தெரியுமா? தெரியவே தெரியாது. அப்படியே தோன்றுகின்றன, வாழ்கின்றன, தீர்ந்து விடுகின்றன. மனிதன் அப்படி இல்லை. இந்த வாழ்க்கையினும் இந்த இடைவெளியில, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலே அவன் இறைவனை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்களும் இருக்கு. பொறிப்புலன்கள் அவ்வாறு இருக்கின்றன, ஆறாவது அறிவு இருக்கின்றது. இதை வைத்துக் கொண்டு அவன் சிந்தித்தான் தெரிந்து கொள்ளலாம். விளைவு இதை தெரிஞ்சுக்கிறதுல என்ன நன்மை? உள்ளத்திலே ஒரு நிறைவு, உள்ளத்தில் பேரமைதி நிலவு பெற்றேன் சொல்றார் சாமி. இதுவரைக்கும் தன்முனைப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. நான் பெரிய பணக்காரன், இல்ல நான் பெரிய படிப்பாளி, இல்ல எனக்கு அது ஒரு அகம்பாவ உணர்வு. உள்ளம் கற்பித்துக் கொண்ட ஒரு நிலை. அகம் பாவனை செய்து கொள்ளுகிறது. உள்ளது ஒன்றுதான், ஆனா இது கற்பனை செய்து கொண்டு தன்னை உயர்ந்தவனாகவோ தாழ்ந்தவனாகவோ கற்பித்துக் கொண்டு அருகுணவயப்பட்டு சிக்கல். இப்ப உண்மை தெளிந்து விட்டதுனால எல்லாம் அவனது அருள். அவன் இயக்க நியதியைத்தான் விவேகம் என்று சொல்லுகின்றோம். அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று எண்ணுகின்ற பொழுது எல்லாரும் இறைவனோட காட்சி தான். அப்போ யாருக்கும் யாரும் தீங்கு செய்ய வேண்டியதே இல்லை. நமக்கு அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, உழைக்க முடியும், உற்பத்தி செய்ய முடியும், அதை அனுபவிப்போம். நாம் எடுத்த முயற்சியிலே கிடைக்கின்ற நன்மைகளை பிறருக்கும் அளிப்போம், பிறரை துன்பத்திலிருந்து மீட்போம். இதுதான் மனிதர். இதுதான் சொன்ன மனிதரிடை மனிதராக வாழ்தலாகும். மனித தன்மை என்னன்னா இறை அருளை வெளிப்படுத்தக்கூடிய அம்சம்தான் மனிதன். அவைகளுக்கெல்லாம் இறை அருளை வெளிப்படுத்த தெரியாது. மனிதனுக்கு மட்டும் உணர்ந்து கொண்ட காரணத்தினாலே தான் உணர்ந்த அந்த தன்மையை பிறருக்கு பகிர்ந்து கொள்ள முடியும். அந்த என்ன தன்மைன்னா ஈதல். எந்த ஒரு ஜீவன் துன்பத்தில் இருந்தாலும் அதிலிருந்து அதை மீட்டல், மாறாக நன்மை செய்தல், அந்த துன்பத்தை விலக்குதல். இதுதான். அதே போல துன்பம் விளைவிக்காமல் இருத்தல், அததான் இசைப்பட வாழ்தல். அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று சொல்லிவிடுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நிலை, இறை எடுத்த நிலைதான் மனிதன். இதை தெரிந்து கொண்டு விட்டா
இந்த ஆணவம் என்ற ஒரு நிலையே இருக்காது. பொருள் மயக்கத்திலேயே நாம் சிக்கிக் கொள்ள மாட்டோம், புகழாரத்திலே சிக்கி தவிக்க மாட்டோம், புலனின்பத்திலே முறை காண்போம். இந்த வகையில மனித குலம் வந்து விட்டா எங்க குறை இருக்கு? மனிதரை இப்ப வஞ்சித்துக்கிறோமே, நல்லா பேசுற போது நல்லா பேசுறோம், அகத்தே கருத்து இருக்கின்றோம், திருத்து விடுகின்றோம். இப்ப அந்த நிலை உண்மை நிலை தெரிந்து விட்டா அது வருமா? வரவே வராது. வர்ற போதும் ஒண்ணும் கொண்டு வர்றதில்ல, போற போதும் எடுத்துட்டு போறதில்ல. வர்ற போது ஒண்ணு கொண்டு வந்தா என்ன கொண்டு வந்தாங்க? பதிவுகள் நல்லா சொன்னாங்க. பாவப்பதிவுகள்னு மட்டும் எல்லா பதிவுகளும் பாவப்பதிவுகள் துன்பத்தை தரத்தக்க பதிவுகளை கொண்டு வந்தான். தேவையற்ற பதிவுகளை கழித்துக் கொள்வதற்காகத்தான் அந்த உடல் எடுத்தோம், மனித உடல் எடுத்தோம். இந்த உடல்ல இருந்தவாறு அந்த பதிவுகளை கழிக்கணும். எப்படி கழிக்க முடியும்? இந்த பின்னால ஏரியில போய் குளிச்சுட்டு வந்தா வந்து முடியாது. அந்த பதிவுகள் முனைத்து நம்மிடம் மீண்டும் வரும், பாவத்தை செய்ய சொல்ல. அதுதானே பதிவு, மீண்டும் நம்மை செய்ய வைக்கும். அப்ப அறிவு விழிப்போடு நின்று அந்த தீய செயலை செய்ய விடாது பார்த்து கொள்ளுதல், அவேர்னஸ், டோட்டல் அவேர்னஸ். எல்லா பாவத்தோட தான் வந்திருக்கிறோம். உடம்பு எடுத்ததே பாவத்தின் அடையாளம் தான். அப்போ உடல் எடுத்து அந்தந்த வயசு வர்றப்போ அந்தந்த பதிவு வெளிப்படும். முன் பிறவில என்னென்ன எந்தெந்த வயசு செய்தோமோ அதெல்லாம் அந்தந்த சமயத்துக்கு தக்க வர்ற போது அறிவு விழிப்போடு நின்று, இது எனக்கும் துன்பத்தை தரும், சமுதாயத்துக்கும் துன்பம், இது வேண்டியதில்லை என்ற அறிவு விழிப்பிலே வைத்து ஒதுக்குவதற்கு இந்த உண்மை நிலை விளக்கம் வருகிறது. அப்பதான் நாமோ இறையின் சொரூபமாக வாழ வேண்டிய நாம ஏன் எல்லை கட்டி நிலையிலே இதை நாம் செய்து நாமும் துன்பத்தில் ஆழ பிறருக்கும் துன்பத்தை தர வேண்டியதில்லை. அப்ப என்ன ஆகுது? அறிவு விழிப்பிலே நின்று கொண்டு வந்த பதிவுகளை எல்லாம் மலர செய்யாமலே கவனித்துக் கொள்கிறோம். அப்ப என்ன ஆகுது? அவையெல்லாம் செயல் இழக்கின்றன, அழிக்க முடியாது. அதான் வள்ளுவர் சொல்றப்போ அல்லவை செய்ய அறம் பெருகும்னார். அல்லவையெல்லாம் தேய்ந்து விடும், நல்லவையே எண்ணி எண்ணி நான் அவர்களுக்கு என்ன செய்ய முடியும், இவர்களுக்கு என்ன செய்ய முடியும், என்னிடம் உள்ளது இது, இதை வைத்துக் கொண்டு நானும் பயன்பெறுவேன், பிறருக்கும் அளிப்பேன்கிறதுலேயே செய்து நல்லதையே செய்து கொண்டிருக்கின்ற தன்மை வருகின்ற பொழுது கொண்டு வந்த பதிவுகள் எல்லாம் செயலற்று விடுகின்றன. எடுத்த வாழ்க்கை புனிதம் மிகுந்து விடுகிறது. அததான் தூய்மை பெறுதல். அறிவறிந்த அமைதியினால் அன்பர்களீர்னு சொல்றார். அறிவறிந்த தெளிவிலே வாழ்க்கை அமைந்து விடுகின்ற பொழுது மனிதன் அடையக்கூடிய பெரும் பொக்கிஷம் இதுதான். பழிச்செயல்களை மலர விடாது பார்த்து கொண்டு விட்டான். மாறாக எதை செய்து ஏற்றான்? நல்லதை செய்து நற்பதிவுகளை ஏற்றுக்கொண்டான், புனிதனாகவே வாழ்கின்றான். அப்போ தூய்மை பெற்று விட்டான். எடுத்த பிறவியின் நோக்கம் நிறைவேறிவிட்டது. இனி அவனுக்கு ஒரு உடல் தேவையா? தேவையே இல்லை. தெரிந்து கொண்டு விட்டான் தான் யார் என்று. எங்க போகணும்? எங்கிருந்து தோற்றானமோ அங்கதான் நாம போய் ஐக்கியம் ஆக போகிறோம். இனி ஒரு உடல் தேவையில்லை. ஏன்? இனி எனக்கு பழி இல்லை, நான் பழியை ஏற்கவில்லை, பழியை கழித்தேன் என்ற நிலையிலே தெளிவாக வாழுகின்ற பொழுது இனி அவனுக்கு உடல் தேவையில்லாது. அப்பதான் சந்ததியை அற்று விடுகிறது. சாமி பாடுறார, இனி எனக்கு எதுவும் மிச்சம் இல்லைன்னு அந்த நிலை தான் உருவாகும். அப்போ வாழுகின்ற காலம் வரைக்கும் தூயவனாக வாழ்வான். இந்த உடல்ல வாழ்ந்த நோக்கம் நிறைவேறிய போது எப்பொழுது அவன் போக வேண்டும் என்று விரும்புகின்றானோ அதுவாக்கி விடுவான். அப்போதான் பேரின்பத்திலே அவன் வாழ்வான். அதுதான் நான் என்னது சீத்தலை சாத்தனார் பாடுறார். பிறந்தோர் பெறுவது பெரும்பேர் இன்பம், பெரும்பேர் துன்பம், பிறவார் உருவது பெரும்பேர் இன்பம்னு இருக்கு. பிறந்தோர் உருவது பெரும்பேர் துன்பம். பிறந்தவங்கள்லாம் அடையிறது துன்பத்தை தான். இப்போ எல்லாருக்கும் அது ஓரளவு நீங்க புரிஞ்சிருப்பீங்க. நல்லா தானே சார் இருக்கிறாங்களா? எண்டு ப்ராடக்ட பாத்தீங்கன்னா தெரியும். மனித குல சாதாரண புலன் அளவுல பாத்தீங்கன்னா துன்பத்தை தவிர யாரும் எதையும் அனுபவிக்கிறது இல்லை. ஆனா அவரே என்ன சொல்றாரு பின்னால, பிறவாறு உருவது பெரும்பேர் இன்பம்னு விடுறாரு. பிறவாறு உருவது பெரும்பேர் இன்பம் உடனே அது புரியறது இல்லை. நானும் இது சின்ன கிளாஸ்ல நான் படிக்கிற போது 7வது 8வது படிச்சேன். இந்த மணிமேகலை பற்றி படிக்கிற போது அந்த சீத்தலை சாத்தனார் பாடல வரும். பிறந்தோர் உருவது பெரும்பேர் துன்பம், பிறவாறு உருவது பெரும். அப்ப எங்க வாச்சார கேட்ட போது அவரு, ஓய் நீ இந்த மாதிரி எல்லாம் நிறைய கேள்வியை கேட்க கூடாது, இது இப்படிதான்
பிறவார் உருவது பெரும்பேர் இன்பம்னு படிச்சுட்டே போயா, அவர் சொல்ல தெரியல, உண்மையை சொல்லிவிட்டார். பிறந்து விட்டா துன்பம் தான், பிறக்கலன்னா இன்பம். நான் தான் கேட்டேன், என் பிறக்கலங்கிற போது அப்புறம் எப்படி சார் அவனுக்கு துன்பம், இன்பம் எப்படி வரும்? அனுபவிக்கணும்னா உடம்பு வேணும், வந்தா பிறக்கவே இல்லையா பிறகு அவருக்கு விளக்கம் சொல்ல முடியும். அதுக்கு பிறகு நம்ம மகரிஷிட்ட வந்து பேசிட்டு இப்ப மிக அண்மையில தான் எனக்கு அந்த பாட்டு திரும்பவும் ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்பதான் ஓஹோ, அன்னைக்கு நம்ம ரங்கநாத வாத்தியார இந்த மாதிரி போய் கேட்டோமே, இப்பதான் தெரியுதுன்னு சொல்லி நான் அவரை பார்க்க போது கூட அதை சொன்ன, என்ன இருக்கிறார் அவர். பிறவாறு உருவதுன்னா இதை தெரிந்து கொண்டு விட்டார்கள், தன் மூலம் எது என்று தெரிந்து கொண்டு விட்டார்கள், வாழ நோக்கத்தை புரிந்து கொண்டு விட்டார்கள். இனி பழிச்செயல் ஏற்றேன் என்ற தெளிவுக்கு வந்தாச்சு, நல்லதை மட்டும் செய்து களங்கத்தை போக்கி விடுகின்றார்கள். இனி அவங்களுக்கு ஒரு பிறப்பு வருமா? இனி பிறப்பார்களா? பிறவார். அந்த பிறவா நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுதே அடைந்து விட்டார்கள். இனி அவர்கள் வாழ்க்கையில துன்பங்கிறதே இல்லை, மாறா என்ன அவங்களுக்கு பேரின்பம் தான். தன் மூலநிலை உணர்ந்ததுனால, பழிச்செயல்களை கழித்ததுனால இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் இன்பமயமாக தனக்கும் பிறர்க்கும் அழித்துக் கொண்டே இருக்கின்ற பேரின்ப கழிப்பிலே வாழ்கின்றார்கள். அவர்களுக்கு களங்கம் இல்லை. அப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் அடைவதுதான் பெரும்பேரின்பம். பிறவார் உருவது பெரும்பேரின்பங்கிறத அப்ப நினைத்து பார்த்த போது உள்ளத்துக்கு ஒரே நெகிழ்ச்சியாக இருந்தது. அதுதான் உண்மையும் கூட. அப்ப அதை இந்த உடல்ல இருந்து வாழ்கின்ற பொழுதே நாம் அனைவரும் அனுபவிக்க முடியும். அதற்கு வாழ்வின் நோக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்ட வகையிலே காந்தத்தின் மதிப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும். காந்தம்தான் புலன்கள் மூலமாக விரையாகிறது. புற உலகை தெரிந்து கொள்வதற்காக, இயற்கை நுட்பத்தை அறிந்து கொள்வதற்காகவே இறையருள் வகுத்து தந்தது மலர்ச்சியிலே. அதை முறையாக பயன்படுத்த வேண்டாம். முரண்படக்கூடாது, முறை மீறக்கூடாது, அளவு மாறக்கூடாது என்ற வகையிலே உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம் என்ற ஐவகையாலும் ஒழுக்கத்தை மேம்படுத்தான் ஜீவகாந்தம் உடலிலே போதுமான அளவு இருக்கும். நல்ல வகையில வாழலாம். புலன்புரிகள் எல்லாம் அந்த நுண்மைத்தன்மை இழக்காம இருக்கும். நாமும் அந்த நோக்கத்தை அடையலாம் என்று கூறி இதை நிறைவு செய்து கொள்ளுகின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.